மிதுன ராசிக்காரங்களே, கடந்த சில மாசமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்கும். எவ்வளவுதான் உழைச்சாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே, எடுக்கிற காரியமெல்லாம் இழுபறியாவே இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த பங்குனி மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு கேம் சேஞ்சராக போகுது. ஏன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணிய போட போகுது. இந்த வீடியோல நம்ம எதை பத்தியெல்லாம் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம்னா, உங்களோட கரியர்ல வரப்போற அந்த மிகப்பெரிய மாற்றம், வராத பழைய பணம் எப்படி கைக்கு வரும், அப்புறம் உங்க லவ் லைஃப்ல நடக்க போற அந்த சுவாரஸ்யமான விஷயம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல வானத்துல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாப்போம். பங்குனி 1ஆம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு 10ல் இருக்காரு. ஜோதிடத்துல 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அங்க சூரியன் இருக்கிறது திக்பலம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க தொழிலுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்க போகுது. கூடவே ராகுவும் அங்கேயே இருக்காரு. 10ல் ராகு இருந்தா பதவி யோகம் தேடி வரும். இன்னொரு பக்கம் 4ல் கேது இருக்காரு. இதனால வீட்டு விஷயத்துல சின்ன சின்ன டென்ஷன் இருக்கலாம். ஆனா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கறது ஒரு மிகப்பெரிய கவசம். குருவோட பார்வை இருக்கிற வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. இந்த கிரக அமைப்பு 2026லேயே மிதுனத்துக்கு கிடைத்த ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இப்போ உங்களோட வேலை மற்றும் பிசினஸ் பத்தி ரொம்ப விரிவா பார்ப்போம். ஐடி மற்றும் கார்ப்பரேட் ஊழியர்கள், நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆன்சைட் வாய்ப்பு அல்லது ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து வர்ற வேலை வாய்ப்பு இந்த மாசம் உறுதியாகும். 10ல் ராகு இருக்கிறதுனால நீங்க செய்யாத தப்புக்கு யாராவது உங்க மேல பழி போட நினைப்பாங்க. ஆனா சூரியனோட பலத்தால நீங்க யாருன்னு ஆபீஸ்ல நிரூபிச்சு காட்டுவீங்க. அரசு வேலை, டிஎன்பிஎஸ்சி அல்லது வங்கி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு பங்குனி 15க்கு அப்புறம் ஒரு நல்ல அறிவிப்பு வரும். அரசாங்க ரீதியான தடைகள் விலகும். சொந்த தொழில், மிதுனம்னாலே கம்யூனிகேஷன் தான். மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்ட், எழுத்துத்துறை மற்றும் மீடியால இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாசம். புதுசா ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்தாகும். பங்குதாரர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா புதன் சில சமயம் உங்களை அதிகமா பேச வச்சு சிக்கல்ல மாட்டி விழலாம். நிதானமா பேசுங்க, வெற்றி உங்க பக்கம்தான். காசு விஷயத்துல மிதுனத்துக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? 11ல் குரு இருக்கிறதுனால லாபம் தானா தேடி வரும். நீங்க சின்னதா ஒரு முயற்சி செஞ்சா கூட அதுல பெரிய வருமானம் கிடைக்கும். பழைய கடன்கள், ரொம்ப வருஷமா வராம இருந்த பழைய பாக்கிகள், நண்பர்களுக்கு கொடுத்த கடன் எல்லாம் இந்த மாசம் திரும்பி வரும். முதலீடு, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ அல்லது தங்கம் மேல முதலீடு செய்ய இது சரியான நேரம். ஆனா ராகு 10ல் இருக்கிறதுனால பேராசைப்பட்டு யாராவது சொல்றாங்கன்னு தெரியாத ஒரு பிசினஸ்ல காசை போட்டுடாதீங்க. சுப செலவுகள், வர்ற காசுல ஒரு பகுதியை உங்க அம்மாவோட ஆரோக்கியத்துக்கோ அல்லது வீட்டு பராமரிப்புக்கோ செலவு பண்ணுவீங்க. இது ஒரு சுப விரயம்தான், அதனால கவலைப்பட வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்க போறது உங்க பர்சனல் லைஃப். தம்பதிகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனைகள் இந்த மாசம் குறையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாயிருக்கும். ஒரு லாங் ட்ரிப் போக பிளான் பண்ணுவீங்க. காதல், பேச்சு திறமையால ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அவங்க கிட்ட உங்க காதலை சொல்ல இதுதான் சரியான மாசம். பங்குனி உத்திரம் சமயம் உங்க காதலுக்கு வீட்ல கிரீன் சிக்னல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள், உங்க குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணுங்கிற ஆசை இருந்தா அதுக்கான வழிகள் இந்த மாசம் பிறக்கும். ஆனா அவங்களோட ஆரோக்கியத்துல சின்னதா சளி, இருமல்னு வரலாம், கவனமா இருங்க. உடல்நிலை அப்படின்னு பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் வரலாம். 4ல் கேது இருக்கிறதுனால சில சமயம் காரணமே இல்லாம மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் வரும். எல்லாம் சரியாயிடுமாங்கிற பயம் இருக்கும். அதை தவிர்க்க தினமும் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. அதிகப்படியான வேலை பழுவால ராத்திரி தூக்கம் கம்மியாகலாம். முடிஞ்ச வரைக்கும் நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. மிருகசீரிஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் நேயர்களே. மிருகசீரிஷம், நிலம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல உங்களுக்கு இந்த மாசம் நல்ல லாபம் கிடைக்கும். திருவாதிரை, ராகுவோட நட்சத்திரம்ங்கிறதுனால திடீர் திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். எதிர்பாராத பதவி உயர்வு வரும். புனர்பூசம், குருவோட நட்சத்திரம். நீங்க எடுத்த காரியங்கள்ல 100% வெற்றி கிடைக்கும். பரிகாரம், புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானை வழிபடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. முடிஞ்சா ஒரு ஏழை மாணவருக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க அல்லது நோட்டு புத்தகம் வாங்கி தாங்க. இது உங்க புதனோட பலத்தை அதிகமாக்கி வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும். சோ மிதுன ராசி நேயர்களே, 2026 பங்குனி மாசம் உங்க புத்திசாலித்தனத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு. வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உங்க பக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணாயன்னு போடுங்க. உங்க மிதுன ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் தமிழ் ராசி பலனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.